இவர்கள் கலவரக்காரர்கள். இவர்களை என்னுடைய ஆட்சி என்ன உன்னுடைய ஆட்சி? ஓத்தாவப்பம் வாரிசுல வந்திருக்க மகாராணியா நீ? உங்க அம்மா என்ன தமிழ்நாட்டோட மகாராணியா? மைசூர் மகாராஜா மாதிரி அது இருக்கும், மகாராஜாவோட இது இருக்கும், அது வேற கதை. நீ மகாராஜாவோட வாரிசா? என்னுடைய ஆட்சியில் இவர்களை அடக்குவோம். எங்களை அடக்க உன்னால முடியுமா? நீ பல பேரை பார்த்திருக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எங்களை அடக்க முடியுமா உன்னால? ஒரு வீர வன்னியனை அடக்க உன்னால முடியுமா? இவர்களை நான் அடக்குவேன் ஒடுக்குவேன் என்று சொன்னா என்ன செய்யற? எங்க சின்னையா வேலூர் வழியால சேலம் போறாரு. இன்னைக்கு உளுந்தூர்பேட்டைக்கு அருகாமையில் இருக்கிற செக் போஸ்ட் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவன் வண்டியில போறவன் கலவரம் பண்றான். அது சின்னையா வந்த நடந்த கலவரம். அவரை உடனே கைது செய்யணும்னு அனுப்புற காவல்துறையே சென்னைக்கு அவர் வீட்டுக்கு. கட்சி தொண்டர்கள் எங்கோ கலவரம் பண்ணா அவன் மீது நடவடிக்கை எடு, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அது தலைவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னால் அதற்கு முன்னுதாரணமா நீ இருந்திருக்கியா? நான் எங்களுடைய கேள்வியதான். நீ கைது செய்து சிறையில் வைத்த பொழுது தர்மபுரியில் உயிரோடு 3 மாணவர்களை வச்சு பஸ்ல கொளுத்துறானே, அப்ப ஒரு உண்மையான நீதி வழுவாத பெண் என்று நீ சொல்லி இருந்தனா, நான் தான் குற்றவாளி, நானே குற்றவாளி, என் மீது வழக்கு போடு, அந்த வழக்கை ஒத்துட்டு நீர்ல உள்ள போயிருக்கணும். ஆனா உனக்காக தர்மபுரியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த வண்டியர்கள் 5 பேர் இன்னைக்கு ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறான், தூக்கு தண்டனை கைதியா இருக்கான். அன்னைக்கு கூட நீ உள்ள போனதுக்கு வண்டியை கொளுத்தி 3 மாணவியை கொளுத்தினவன் இந்த வன்னியன் தானே தவிர வேற எவனும் இல்லை. நீ அன்னைக்கு உள்ள போனியா? நான் ஏற்றுக்கிட்டு போறேன். அப்புறம் அதோட என்ன செஞ்ச? எந்தவித தவறும் செய்யாத மாதிரி பேசுறிய. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் வரும். அது உலகம் பூரா இருக்கிற இந்துக்கள் அந்த மகாமகம் குளத்துல கும்பகோணத்துல குளிப்பான். ஏன் மகாமக குளத்துல குளிக்கிறான்? குளிச்சா உடனே செத்தா சொர்க்கத்துக்கு போவோம்னு இந்து மதம் சொல்லுது. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகாமகத்துல குளிக்கிறது வழக்கம். உலகம் பூரா இருக்கிற இந்துக்கள் அங்க வந்து குளிப்பான். ஆனா நீ முதலமைச்சரா இருக்கிற, நீ என்ன செஞ்ச? நீ மகத்துல பிறந்த, நான் மகத்துல குளிச்சா உனக்கு என்ன ஆகும் சொன்னானோ எந்த ஜோசியக்காரன், நீ குளிக்க அங்க மகாமக குளத்துக்கு வந்துட்ட. நீ சினிமா படத்தை குளிக்கிற மாதிரி ஓன் தலையில ஓன் தோழி தண்ணி மூண்டு ஊத்தவும், நீ ஓன் தோழி தலையில தண்ணி மூண்டு ஊத்தவும். இத அங்க ஆளுங்க பூரா அம்மா குளிக்குது, அது எப்படி நீச்சல் உடையில குளிக்குதா, எப்படி குளிக்குதுன்னு பார்க்க அவன் முண்டி அடிச்சுட்டு வர. அங்க இருந்த காவலுக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் அவனை அடிச்சு விரட்ட. அந்த தள்ளுமுள்ள மகாமகம் குளத்துல வெறும் பணமா 300 பேருக்கு மேல செத்தான். அப்பயே சொர்க்கத்துக்கு போனான். ஒன்னால 300 பேர் மகாமகம் குளத்துல செத்தான். அந்த கொலை 300 கொலைக்கு காரணமானது நீதானே ஜெயலலிதா? நீதானே? உன் மேல என்ன வழக்கு பதிவு செஞ்சிருக்கு? அந்த கொலைக்கு காரணம் நீதானே? உன் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கா? நீ ஏதோ தேசத்துல இல்லாத மிகப்பெரிய தலைவர்கள் அன்னை தெரசா மாதிரி பேசுறியே, என்ன நீ அப்படிப்பட்ட பெண்மணியா? நீ உன் வரலாறை பார்த்தா எந்த நல்ல செய்தியுமே இல்லையே சொல்றதுக்கு. உன் வரலாறை புரட்டி பார்த்தா அதை சொல்லவே வெக்கமா இருக்கு. நீ என்னமோ உலகத்தில் இல்லாத தலைவர் மாதிரி, நான் அவர்கள் வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள், வன்னியர்கள் எல்லாம் அவர்களை அடக்குவதற்காகவே நான் வந்திருக்கேன் சொன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் பண்ண திடீர்னு என்ன பண்ண? 30 வயசுல ஒரு பையனை காட்டி இவன் தான் என் வளர்ப்பும் அவன் சொன்ன. அவங்க புள்ள இல்லைன்னா புள்ள ஒரு 5 வயசுல புள்ள தத்து எடுத்து வளர்ப்பாங்க. எங்கிருந்து வந்தான் தெரியல, 30 வயசுல ஒருத்தரும் வளர்ப்பும் அவன் சொன்ன. அவனுக்கு 100 கோடி ரூபாயில திருமணம் செஞ்ச. நீயும் சசிகலாவும் ஒட்டியான வரைக்கும் ஒரு 100 கிலோ தங்க நகையை போட்டுக்கிட்டு அந்த சென்னை மவுண்ட் ரோட்ல நீங்க உல்லாசமா நடந்து வந்தீங்க. அதனால எவ்வளவு பாதிப்பு சென்னை நகர மக்களுக்கு. ஆக கல்யாணம் ஆகி 1 மாசத்துல என்னாச்சு? அந்த கல்யாணம் ஆகி 1 மாசத்துல நீ யார வளர்ப்புமோன்னு சொன்னியோ அவனை கஞ்சா வழக்கில் உள்ள குடிச்சு போடுற. அப்ப அவன் ஒரு கஞ்சா ஏவாரியா? ஒரு கஞ்சா ஏவாரியை நீ எப்படி வளர்ப்பு மகனா எடுத்த? இப்ப அப்படி கஞ்சா ஏவாரி இல்லைன்னா அந்த கஞ்சா எங்க இருந்து உன் வீட்டுல இருந்து கஞ்சா போச்சா? ஏன்னா உன்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில கஞ்சாவும் இடம்பெற்றிருக்கு. நீ என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி எங்களை பேசினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு சந்திரலேகாங்கிற ஒரு IAS கலெக்டர்
அந்த பொம்பளை ஒரு குரங்கு மனுஷன் சொன்னதால கூலிப்படையை வச்சு அந்த பொம்பளை மகத்துல ஆசிட்ட வீச சொன்ன. இது பத்திரிகையாளர்கள்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஆக உன்னுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் சொல்ல போனா உன் காலத்துல உன்னோட உன் காலத்துல நடிச்ச நடிகர்களை யாரையும் விட முடியாது போல இருக்கு. அது என்னென்னமோ போகுது. ஆக இப்படி இருக்கிற நீ எங்களை பத்தி பேச உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அதுதான் எங்களுடைய கேள்வி. எங்க ஐயாவை பத்தி கைது பண்ண, எங்க சின்னையாவை கைது பண்ணுவதற்கு என்ன தகுதி இருக்கு? பேசுற சட்டமன்றத்தில் வீரப்பனோட படம் எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் வீரப்பன் படம் போடாம உன் படத்தையா போட முடியும்? அப்ப அவங்க தலைவர் இந்த இளைஞர்களை வீரப்ப மாதிரி வாழ சொல்றாரா? அப்புறம் வீரப்ப மாதிரி வாழாம ஒன்ன மாதிரியா வாழ முடியும்? வீரப்பன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம். மிகப்பெரிய கொள்ளைக்காரனா இருந்தாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணிட்டையும் நடந்ததில்லை இது வரைக்கும் வரலாறு சொல்லுது. தனி மனித ஒழுக்கத்துல தூய்மையா இருந்திருக்கிறான வீரப்பன். இந்த மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்திருக்கிறான வீரப்பன். வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து ஒருத்தவங்க கூட ஒகேனக்கலுக்கு குளிக்க கூட வரல. அந்த எல்லையோட எல்லசாமி மாதிரி ஐயனார் மாதிரி காலகாத்தான். வீரப்பன் செத்த பிறகு ஒகேனக்கல் எனக்கு சொந்தம் சொல்றான் கர்நாடகத்துக்காரன். நீ முதலமைச்சராக இருந்து என்னத்தை செய்யறது, என்ன புடுங்கிறது கேட்டான். இதுல கோபம் வந்துடுச்சான். ஏன் கோபம் வந்தா வரட்டுமே, என்ன கோபம் என்னென்ன பண்ணும்? உன் கோபம் என்னென்ன பண்ணும்? இல்ல வீரப்ப படத்தை போல நீ யார் கேட்கறது? வீரப்பனை அழிச்ச உன் மந்திரி பூரா சட்டமன்றத்தில் பேசுவான். வீரப்பனை அழிச்ச எங்க அம்மா வீரப்பன் என்ன வீரப்பனை நேருக்கு நேர் சண்டை போட்டா செஞ்சு அழிச்ச கொன்ன. மோர்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொன்ன. வரலாறு எந்த ஒரு வீர வன்னியனையும் நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 36 வருஷம் கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பனுடைய மயிரை கூட புடுங்க முடியல. மோர்ல விஷம் கலந்து கொடுத்து வீரப்பன் செத்த பிறகு 2 நாள் கழிச்சுதான் வீரப்பனோட மீச மயிரை இந்த காவல்துறை புடுங்கினாங்கிறது வரலாறு. இது ஒரு வீர வன்னியோட வரலாறு. இதை நாங்க சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லாம இருக்க முடியுமா? வீரப்பனை பத்தி பேசுறது, வீரப்பனை பத்தி பேசாம உன்னை பத்தி பேச முடியாது. வந்திருக்கிறேன் சொந்தக்காரனுக்கு இப்படி எல்லாம் நம்ம ஆள் வாழ்ந்திருக்கோம் அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். நீ வாழ்ந்த வாழ்க்கை கதையை நான் சொல்ல முடியும், சொல்லவும் முடியாது. சொல்ல விருப்பப்பட்டா அது எப்படி நான் சொல்றது? அதுல என்னென்னமோ உங்க கதை, உங்க அம்மா கதை, இதெல்லாம் என்னென்னமோ வருது. அது எப்படி சொல்லுவா? அது சொல்ல முடியாது. ஆக இப்படி இருக்கும்போது எங்களை சிறையில் வச்சுட்டு கொடுமைப்படுத்தினா, சிறையில இருந்து கோர்ட்டு காட்சியில் வரும்போது கொடுமைப்படுத்தினா நாங்க ஏதோ அடிபணிஞ்சிருவோம் சொன்னா, அப்படி என்ன மானங்கட்ட சாதியா? நாங்க அடிபணிவதற்கு மானத்தோடு வாழ்ந்தால் மானத்தோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் வீரத்தோடு சாக வேண்டும் என்று நினைக்கிற சாதி. நீ எத்தனை வருஷம் சிறையில் அடைச்சாலும் அந்த சிறையில கடந்து செத்தாலும் சாவுமே தவிர உனக்கு நாங்க மண்டிடுவோமா? ஆக இந்த வன்னிய சமூக மக்களை அடக்கணும்னு நினைச்சு அடக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு பாத்திய தமிழகத்தில் புதுவையில பத்தி எழுச்சி எங்களை அடக்கதான் நாங்க எழுதுவோம். இன்னைக்கு மகாபலிபுரம் மாநாடு ஒரு மாநாடு நடத்தின. ஆனா நீ செஞ்ச வேற நான் 100 மாநாடு நடத்துறதுக்கு உண்டான வேலையை நீ செஞ்சு கொடுத்துட்ட. ஒரு விதத்துல நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க. ஆக நாங்க கேட்கிறது யார் குற்றவாளி தெரியும். தமிழ்நாட்டோட டிஜிபி ராமானுஜம் இருக்காரு, அவரு தான் ரொம்ப வீராவேசமா பேசினார். குற்றவாளி யாரு? 8 மாசம் என்ன உள்ள வச்சிருந்த. நான் குற்றவாளியா நிரபராதியா எனக்கும் தெரியல. என்ன சொல்லு? நான் குற்றவாளியா நிரபராதியா ஏன் 8 மாசம் உள்ள வச்சிருந்த? என்ன தப்பு பண்ணணும்? அப்ப 2 பேரை கொலை செஞ்சிருக்கானே. 2002 அதே மரக்காணத்துல கலவரம் நடந்திருக்குதுல. அப்ப நீ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதனாலதான் கலவரம் நடந்துச்சு. அப்ப குற்றவாளி யாரு? தமிழக காவல்துறையும் அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவும் தானே குற்றவாளி. ஆக கலவரம் செய்ய வேண்டும் என்று
கலவரம் செய்ய வேண்டும் என்று எங்கள் வன்னிய சமுதாயத்து இளைஞர்கள் நினைத்திருந்தால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூரில் இருந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 500-1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வருகிறார்கள். வர்ற வழிநெடுக சேரிகள் இருக்கிறது, காலனி மக்கள் வாழ்கின்ற குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கும் கலவரம் நடக்கவில்லை. மரக்காலத்தில் வந்துதான் கலவரம் நடக்குதுன்னா அது யார் செய்த கலவரம்? ஆக திட்டமிட்டு அங்கு திருமாவளவனால் தூண்டிவிடப்பட்ட கலவரம். ஆக நீ கைது செய்ய வேண்டியது திருமாவளவனை கைது செய்திருக்கணும். அவன் யார் எந்த கூலிப்படையை வைத்து கலவரம் செய்தான் என்பதை கண்டுபிடித்து நீ கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒருதலை பட்சமாக இந்த வன்னிய மக்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், இவர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து விட்டார்கள் என்று திட்டமிட்டு இந்த மக்களை அடக்க வேண்டும் என்று செஞ்ச. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் வேற ஒண்ணும் இல்ல. ஐயா ஒரு செய்தி சொன்னார். என்ன செய்தினா, நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் ஆள வேண்டும், நாங்களும் தமிழகத்தை ஆள வேண்டும், புதுவையை ஆள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னதனால் இவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன காரணம்? என்ன இவங்க காலம் பூரா மிக பெரும்பான்மை சாதி, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஓட்டு போடுகின்ற சாதியாகவும், கொடி பிடித்து கோஷம் போடுகின்ற சாதியாகவும், தேர்தல் நேரத்தில் அவன் வாங்கி கொடுக்கின்ற சாராயத்திற்கு அடியாளா செல்கின்ற சாதியாகவும் இருந்தார்கள். இவர்களை மனமாற்றம் செய்து இவர்களில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இவர்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லி இவர்களும் ஆள வேண்டும் என்ற உணர்வோடு ஒன்று கூடிவிட்டார்களே என்ற கோபத்தில் எங்களை அடக்கணும், ஒடுக்கணும், எங்க ஐயாவை பிடிச்சி சிறையில போடணும், எங்க சின்னையாவை பிடிச்சி சிறையில போடணும் திட்டமிட்டு செஞ்சோம். ஆக நாங்க முதலமைச்சராக வரதுல என்ன இருக்கு? கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கலாம், எங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கலாம், ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கலாம். நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது ஆண்ட சாதி, இந்த நாட்டை ஆண்ட சாதி ஒரு வன்னியன் முதலமைச்சராக வரக்கூடாதா? இல்ல ஒரு வன்னியன் முதலமைச்சராக வரக்கூடாதா? வந்த என்ன கெட்டுப்படும்? ஆக நாம என்ன சிந்திச்சு பார்க்கணும். ஆக இன்றைக்கு இந்த வன்னியன் முதலமைச்சராக வரக்கூடாது என்று புதுவை தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்சிகளில் மானமுள்ள வன்னியன் இருக்கலாமா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக 2 வன்னியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் உயிருக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? தெருவில் ஓடுகின்ற ஒரு தெருநாய் அடித்து கொலை செய்யப்பட்டாலும் அதற்கு பாதுகாப்பு கேட்டு ப்ளூ கிராஸ் என்ற ஒரு அமைப்பு பேசுகிறான். சட்டம் இருக்குது, தெருநாயின்னு நீ அடிச்சு போட முடியாது, நீதிபதி தண்டனை கொடுக்கிறான். நம்ம சென்னையில ஆவடி ஸ்டேஷன் நடந்தது. ஒரு நாயை ஒருத்தன் அடிச்சு போட்டு போயிட்டான் ஒரு ஆட்டோக்காரன். அதை ஒருத்தன் ப்ளூ கிராஸ்ல உள்ள தூக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். போஸ்ட்மார்டம் பண்ணி அதை அடக்கம் பண்றான். மறாவது நாள் டெல்லியில இருந்து பேசுறான், ப்ளூ கிராஸ் அமைப்புல இருந்து. அந்த தெருநாயை அடிச்சவனை கைது பண்ணியானு. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் போய் அவனை கைது பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கிறான். நீதிபதி அவனுக்கு 1000 ரூபாய் அவதாரம் போடுறாரு. இன்னொரு முறை இது போல ஒரு தெருநாயனை அடிச்சு கொலை செஞ்சனா உனக்கு 6 மாசம் சிறை தண்டனைங்கிறான். ஆக தெருநாயின் உயிருக்கு இருக்கின்ற உத்தரவாதம் கூட இந்த வன்னிய மக்களுக்கு இல்லை என்றால் நமக்கு கோபம் வர வேண்டாமா, வேகம் வர வேண்டாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. மான உணர்ச்சியோடு நாம் வாழ வேண்டும். நமது உடம்பில் ஓடுவது வீர வன்னிய ரத்தம் தான் என்பதை உணர்த்த வேண்டும். ஆக நமது உயிருக்கு என்ன அந்த பாதுகாப்பு இல்ல? 2 வன்னியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு ஜெயலலிதா 1 பைசா கொடுக்கல. நான் கேட்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் துணிச்சல் இருந்தா சொல்லு. வன்னியர்களை கண்டால் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் இந்த தேர்தலில் வன்னியருடைய ஓட்டு அதிமுகவுக்கு வேண்டாம் சொல்லு. சொல்லு, சொல்லுவியா? வன்னியருடைய ஓட்டு அதிமுகவுக்கு வேண்டாம் சொல்லு. ஆனா ஓட்டு மட்டும் எங்க ஓட்டுனா இடிக்குது உனக்கு. இதை நாம சிந்திக்கணும். ஆக இத்தனை கொடுமைகளை செஞ்சு நீ என்ன சாதனை பண்ணாதான் கேட்டோம். தமிழ்நாட்டில் என்ன சாதனை என்னென்னமோ தரேன்னு சொல்லிட்டு வந்த கடைசியில் என்னன்னு கேட்டா, சிறையில் இருக்கும்போது சொல்றான், டிவியில விளம்பரம் கொடுக்கறான், மந்திரிகள் எல்லாம் பேசுறான்.